டியர் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த வீடியோவில் நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது தான். இதுக்கு என்ன ரூல்னு கேட்டிங்கன்னா, கடந்த காலத்தில் தொடர்ந்து அல்லது விட்டு விட்டு நடைபெற்று வந்த செயல்களை குறிப்பிட. இதுதான் ரூல். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் த கம்பெனி ஃபார் 5 years when it closed down. இது சரியான வாக்கியம் இல்லை. இது சரியான வாக்கியமாக தெரிஞ்சாலும் இது தவறான வாக்கியம். சரியான வாக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, he had been working in the company for 5 years when it closed down. அவர் அந்த கம்பெனி மூடப்படும் போது 5 வருடமாக அங்கு வேலை செய்து கொண்டே இருந்தார். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனி 2020 மூடி இருக்கலாம். அப்போ அவர் 2005 வேலையில் ஜாயின் பண்ணி அப்போது 2020 வரைக்கும் அந்த கம்பெனிலேயே வேலை செய்து கொண்டு வந்தார் என்ற பொருள் கொடுக்கும். மேலும் ஒரு உதாரணத்தை பாருங்கள். ஐ ஹேட் பீன் ரீடிங் எ புக் ஃபார் 2 hours பிஃபோர் த பவர் வென்ட் அவுட். இதுவும் சரியான வாக்கியம் தான். இதுலேயும் நாம் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நாம் ஃபியூச்சர் சிம்பிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் சில வீடியோக்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.